விழுப்புரம் மாவட்டத்துல முதல் தொகுதி வந்து விழுப்புரம் தொகுதியே. அதுல இந்த முறை லக்ஷ்மணன் அப்படின்ற திமுக, விஜயா அப்படின்ற அஇஅதிமுக, மோகன்ராஜ் அப்படின்ற தாவேகா மற்றும் அபிநயா பொன்னி செல்வன் அப்படின்ற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 4 பேர் போட்டியிடுற இந்த விழுப்புரம் தொகுதியில சென்ற முறை திமுக 50% வாக்குகளும், அதிமுக 43% வாக்குகளும், நம்முடைய அது சி வி சண்முகம் சார் வந்து சென்ற முறை போட்டி போட்ட இந்த தொகுதியில வந்து நாம் தமிழர் கட்சி வெறும் 3% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் 2% வாக்குகளும் பெற்ற இந்த ஒரு தொகுதியில இந்த முறை யார் என்ன வாக்கு எடுக்க போறாங்கன்னா, திமுக 50% 44% குறைகிறது, அதிமுக 43 42% ஒரே சதவீதம் தான் குறையுது. ஏன்னா அது ஒரு சென்னை, அது ஒரு 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 அர்பன் ஏரியா, ஒரு நகரப்புறமான ஒரு ஏரியா. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில வாக்குகள் அங்கிருந்து தாவேக்க 5% வாக்குகளும், நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 9% வாக்குகளும் திண்டிவனத்துல மாறுது. அதனால வந்து அதிமுக 1%, அங்கிருந்து 6% குறைகிறது. இந்த வாக்குகள் என்ன முடிவை ஏற்படுத்த போகுதுன்னா, திமுகவை ஒரு 2% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து இந்த தொகுதியில வந்து வெற்றி பெற வைக்க போகுது நம்முடைய திண்டிவனம் தொகுதியை. அதுக்கு அடுத்தபடியே நம்ம பார்க்க போற தொகுதி வந்து திருக்கோவிலூர் திரு கோவிந்த மாசி மணி என்ற திமுக காரரும், பழனிசாமி என்ற அதிமுக காரரும், பரணி பாலாஜி, ஹேமராஜன் அப்படின்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் போட்டி போடுறாங்க. சென்ற முறை இந்த தொகுதியில் வந்து பொன்முடி போட்டியிட்டாரு. நம்மளுடைய அந்த ஓசி பஸ் சொன்னார் இல்லையா, அவர் அந்த பொன்முடி போட்டியிட்ட இந்த திருக்கோவிலூர் தொகுதியில சென்ற முறை பாருங்க 57% திமுகவும், பாரதிய ஜனதா கட்சி 26% பெற்ற இந்த திருக்கோவிலூர் தொகுதியில இந்த முறை 50% 53% குறைகிறது திமுக வாக்குகள். நீங்க அங்கெல்லாம் போக போக வந்து ஃபைட் வந்து அவங்க 2 பேரும் அதிமுக திமுக தான் அதிகமா இருக்கும். ஏன்னா ஜாதி, மேலும் வந்து அங்க வந்து ஒரு கிராமப்புறம், விவசாயம் எல்லாமே சார்ந்த ஒரு பகுதிகளா அங்க மாறுது. அந்த இடத்துல வன்னியர்கள் ரொம்ப அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, வன்னிய மக்கள் வந்து அதிகமா வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால வந்து அங்க அந்த சம்பந்தம் இதுக்கப்புறம் நீங்க போக போக அந்த சமுதாயம் மற்றும் அந்த ஜாதி மற்றும் மதம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் தான் வந்து ஓட்டுகளை தீர்மானிக்க போகுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சினிமா, இந்த முறை சினிமா, சென்ற முறை பல காரணங்கள், இந்த முறை வந்து சினிமா தான் ஒரு முக்கியமான காரணமா ஒரு கேம் சேஞ்சரா இருக்கு மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா அதுலயுமே வந்து திமுக பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அவ்வளவு பெரிய தோல்வி வந்து சென்னையில சந்திக்கல. பட் இதுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய திமுக 50% 53% குறைகிறது, அதிமுக 24 அப்படியே 4% வந்து அதிகரிக்குது. காரணம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான ஒரு கட்சியாகவும், மேலும் வந்து சென்ற முறை பாஜக போட்டி போடுறது, இந்த முறை வந்து அது அதிமுக போட்டி போடுறதால ஒரு 4% கிட்டத்தட்ட ஏறுது. நாம் தமிழர் கட்சி 6-12%, தமிழக வெற்றி கழகம் மற்றும் இதர கட்சிகள் வந்து 5% வாக்குகளும் பெறக்கூடிய இந்த திருக்கோவிலூர் தொகுதியில இந்த முறை நம்முடைய திமுக 23% வாக்குகள் வித்தியாசம் நிச்சயமா வெற்றி வரும். எந்த கட்சியும் அங்க வந்து என்னதான் பர்ஃபார்ம் பண்ணாலும் அங்க திமுக வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. அடுத்தது வானூர் அதே மாதிரி திராவிட மணி அப்படின்ற திமுக காரரும், முருகன் அதிமுக காரரும், சுரேஷ் தாவேக்காவும், கரிகாலன் அப்படின்ற நாம் தமிழர் கட்சியும் போட்டி போடும் இந்த தொகுதியில சென்ற முறை பாத்தீங்கன்னா அதிமுக 51% வாக்குகள் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. சென்ற திருக்கோவிலூர்ல இருந்து திமுக எடுத்த வாக்குகளை இந்த இடத்துல வந்து அதிமுக எடுக்குது. இங்க பாத்தீங்கன்னா அங்க பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல வந்த மாதிரி இங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து 39% வாக்குகளும், நாம் தமிழர் 5% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் 1.4% வாக்குகளும், தேமுதிமுக மிக முக்கியமான கட்சி தேமுதிமுக 3% வாக்குகள். அங்க நீங்க வர அந்த இடம் போக போக பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சிலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 3 கட்சிகளுமே வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய வந்து சம பலத்தோட போட்டி போடக்கூடிய ஒரு தொகுதிகளா இருக்குது அந்த மாவட்டம் வந்து அந்த மாதிரியான ஒரு மாவட்டம். இங்க நீங்க சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட 0.5 அந்த மாதிரி தான் எடுத்து நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க அதே மாதிரி அமமுக வந்து சவுத்துல போப்போ அவங்க ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதை நம்ம தொடர்ந்து அடுத்து வரும்போது பார்ப்போம். இப்ப இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா 39% எடுத்த திமுக வாக்கள் 34% குறையும். அங்க நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சேர்ந்தா கூட பாமக பயங்கர வலிமையா இருக்கிறதால 51%, சென்ற முறை 51% வாக்குகள் பெற்ற அதிமுக அதுல 1% ராமதாஸ் ஐயா இல்லாததுல 1% குறைஞ்ச விட 50% வாக்குகள் வந்து நிச்சயமாக வந்து இந்த வானூர் தொகுதியில பெறும். நாம் தமிழர் 5-10% மாறும். மற்ற கட்சிகள் மற்றும் தாவேக்கா வந்து 6% வாக்குகள் பெறும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முறை நடக்கும் தேர்தலில் திமுக கிட்டத்தட்ட அதிமுக 10-16% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து அந்த வானூர் தொகுதியை வந்து வெற்றி பெறும். அதுக்கு நம்ம பார்க்க போறது வந்து விக்கிரவாண்டி, அன்னியூர் சிவகுமார் அப்படின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, விஜய் வடிவேல் தாவேக்கா, சுபாஷ் சந்திரசேகர் நாம் தமிழர் கட்சி சார்ந்த 4 போட்டி போடும். இந்த தொகுதியை பொறுத்த சென்ற முறை
நம்முடைய திமுக சேர்ந்த புகழேந்தி 48%, அதிமுக 44%, நாம் தமிழர் 4%. நம்ம இதுல பாருங்க, மக்கள் நீதி மையமே இருக்காது. இங்க பாருங்க, அமமுக வந்துருச்சு கிட்டத்தட்ட 1.6%. அவங்க வந்து அவங்க பெற்றது வந்து 1.6% வாக்குகள் தான் இதுக்கு பெறுறாங்க. இவங்களும் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்போ வந்து கூட்டணியில் இருந்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த முறை தேர்தல் நடந்தா திமுக 49-42% குறையும், 44-42% அதிமுக குறையும், நாம் தமிழர் 4-9%, தாவேகா 7% பெறும். ஏன்னா அங்கதான் வந்து பெரிய மாநாடு ஒண்ணு நடத்தினாரு. சோ அந்த இது வந்து கொஞ்சம் தாவேகா கொஞ்சம் அங்க அதிகமா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்க இந்த 7% வாக்குகள் வந்து அங்க மற்ற இடத்துல 2, 3, 4 வாங்கியிருந்த தாவேகா இந்த இடத்துல ஒரு 7% வாக்குகளாவது பெறும். நம்ம தாவேகா குறைச்சி மதிப்பில்ல இருக்கிறது தான் சொல்றோம். சென்னையில அவங்களோட பலம் அதிகம், ஆனா மற்ற உள்ள போக அவங்களோட பலம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. தாவேகா நண்பர்கள் என்ன வந்து கோச்சில எந்த பிரயோஜனம் இருக்கிறதா நம்ம சொல்றோம். அவங்களுக்கான தொகுதிகள் வந்து சென்னை, திருவள்ளூர், அப்புறம் திருச்சி மெயின் அந்த மாதிரியான தொகுதிகள் வந்து தாவேக்கா நல்ல ஓட்டு எடுக்கும். அப்ப கூட வந்து 15-17% வாக்குகள் எடுக்கும்போது வெற்றி பெறக்கூடிய வாக்குகள் வந்து இது வரைக்கும் நம்ம கணிப்புல வந்து எதுவுமே வரல. இது இப்ப இருக்கிற பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொகுதிகள்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கிற கிராமம் மற்றும் அங்க வந்து மதம், இனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன்னா திரு விஜய் அவர்களே வந்து போட்டி போடுற பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குல அவர் எந்த மதத்தையும் எந்த இனத்தையும் சார்ந்தோ அதை சம்பந்ததான் அவரு போட்டி போடுறா. நீங்க தெரிஞ்சுங்க, வாக்காளர்கள் வந்து தெரியும், அந்த போட்டி போடுறது தெரியும் எங்க என்ன மாதிரி வாக்குகள் விழுன்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த கணிப்பு அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. நீங்க காவைக்கணவர்கள் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சியோட அதிகமாக இருந்தா ஆமா அவங்க விவசாயம் எல்லா சம்பந்தமான விஷயங்களும் அவங்க பேசுறதுனால அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கண்டிப்பா தாக்கம் இருக்கு. அவங்க சென்ற முறையே வந்து பாத்தீங்கன்னா நான் மக்கள் நீதி மையம் வந்து 1% வாங்கின இடத்துல கூட 5%, 6% அந்த கிராமப்புறங்களே வாங்கிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. தொடர்ந்து அவங்க அதுக்கான பிரச்சாரங்கள் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கான விஷயம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பான அவங்களுக்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அந்த மாதிரி தொகுதிகளில். ஸோ இந்த விக்ரவாண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஃபைட் பண்ணும், யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஈஸியா கேல்குலேட் பண்ண முடியாது. மூன்றாவது கட்சியான தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு நல்ல ஓட் ஷேர் அங்கே எடுக்கிறதுனால அந்த 2 பேர்ல யார் வெற்றி பெறுவாங்க, அதிமுக திமுக யார் வெற்றி பெறுவாங்க கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு விக்ரவாண்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து செஞ்சி தொகுதியில் வந்து மஸ்தான் வந்து ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட், பல முறை வெற்றி பெற்றவர். அந்த ஒரு தொகுதி ஒருத்தர் சொல்லி ஒதுக்கி வச்ச மாதிரி திமுக ஒதுக்கி வச்சிருக்கோம். ஏவாவேல ஒரு தொகுதி, இந்த மாதிரி மஸ்தான் ஒரு தொகுதி, கே நேரு ஒரு தொகுதி, துரைமன் ஒரு தொகுதி அப்படின்ற மாதிரி இது மஸ்தான் அவருடைய தொகுதி. இது வந்து அவர் வந்து சும்மா இதுல விளையாடுற மாதிரி விளையாடுவாரு. அந்த மாதிரியான ஒரு தொகுதி வந்து திரு மஸ்தான் அவர்களுக்கு. கணேஷ் அப்படின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, அங்க பாட்டாளி மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி தான். இருந்தாலும் அதோட ரிசல்ட் எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம். தாவேக்காவோட சந்திரசேகரன் மற்றும் நாம் தமிழர் கட்சி போட்டி போடுறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திமுக 54% பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 36. சென்ற முறை பாட்டாளி மக்கள் கட்சி தான் போட்டி போடுறாங்க, இந்த தடவை அவங்க தான் போட்டி போடுறாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கூட்டணி இருக்கிறதால அவங்க 2.3% வாக்குகளும், மக்கள் நீதி மையத்துக்கு மறுபடியும் அதே 1% வாக்குகள் தான் சென்ற முறை கிடைச்சிருக்கு. இந்த முறை நடக்கும் தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 54% வாங்கிய திமுக 48% குறைஞ்சா கூட, அதிமுக 38% உயர்ந்தால் கூட, நாம் தமிழர் 9%, தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 5% பெற்றால் கூட இந்த தொகுதியை திமுக ரொம்ப சாதாரணமா ஒரு 10% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ரொம்ப சர்வசாதாரணமா திமுக அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுல வந்து நீங்க பார்க்கக்கூடிய அதிமுகவோட வெற்றிகளும் சில தொகுதியில வந்திருக்கு. ஆனா திமுகவோட வெற்றி வந்து ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் இருக்கிறதுனால அது திமுக ஷுவரா வின் பண்ண எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 2 பேருக்கும் ஈக்குவல் ஃபைட்டா தான் வந்துட்டு இருக்கு விழுப்புரம் தொகுதி, விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமானது வந்து மயிலம்ல வந்து பாத்தீங்கன்னா தேமுதிமுக சார்பாக வெங்கடேசன் அவர்களும் திரு சி வி சண்முகம் ரொம்ப ஃபேமஸா உங்களுக்கு தெரியும், ஃபேமஸான சி வி சண்முகம் அவர்களும் அதிமுக சார்பாகவும், விஜய் நிரஞ்சன் அப்படின்ற தாவேகா, விஜய் விக்ரம் அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்ந்த 4 பேரும் போட்டி போடும். இந்த மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை பாத்தீங்கன்னா திரு சிவகுமார் அப்படின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் 46% வாக்குகளும், திமுகவை சேர்ந்தவர் 45% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகளும், நம்முடைய டிஎம்டிக்கு அதே தேமுதிமுக பாருங்க எல்லா பர்சன்டேஜ் பாருங்க, அங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து தேமுதிமுக. அதனாலதான் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களை எடுக்கிறாங்க. நம்ம அவங்க யாருமே முட்டாள் கிடையாது, எல்லாருமே ஒரு கேல்குலேஷன் பார்த்து தான் எடுப்பாங்க. அவங்கள தேமுதிமுக ஒரு 20 தொகுதியில் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா பார்த்துட்டே இருந்தா நெக் டு நெக் ஃபைட்டா இருக்கு அதிமுக திமுகக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு 3-4% வாக்குகள் வந்து எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பேருக்கு தெரியும். இப்ப நம்ம சொன்னா வந்து இதை நம்ம கூட்டாம்புகளை விட்டு போடுற மாதிரி பேசுறாங்க சில பேர். இது ஒன்னொன்னு ஆராய்ச்சி
அங்க இருக்கிற கலவரத்தோட சேர்த்து நம்ம வந்து ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில 45% வாங்கிய திமுக இங்கே 37 போக வேண்டியது தேமுதிமுகவோட ஒரு ஆதரவால கிட்டத்தட்ட ஒரு 40% வாக்குகள் வந்து இங்க பெறாங்க. அதிமுக 46 45% 1% வாக்குகள் குறையிறாங்க. நம்ம வந்து அதே தான். அதுக்கு காரணம் வந்து ராமதாஸ் அவர்கள் அங்க இல்லாதனால 1% வாக்குகள் வந்து ஒரு குறையுது. நாம் தமிழர் 5-10% வாக்குகளும் இதர கட்சிகளும் மற்றும் தாவேகா 5% வாக்குகளும் பெறும் இந்த மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக திரு சி.வி. சண்முகம் அவர்கள் 5-7% வாக்குகள் வித்தியாசத்துல இந்த மயிலம் தொகுதி வந்து அதிமுகவுக்கு பெற்று தருவார் அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கடுத்து வந்து திண்டிவனம் தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த முறை போட்டியிடுவது திமுக கூட்டணி கட்சி சார்பாக திரு வன்னியரசு, திரு அர்ஜுனன் அப்படின்ற அதிமுக நபரும், சக்திவேல் மற்றும் பேச்சுமுத்து அப்படின்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்களும் போட்டி போடும் இந்த தொகுதியில சென்ற முறை பாத்தீங்கன்னா இந்த அதிமுக சேர்ந்த அர்ஜுனன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 48%, திமுகவை சேர்ந்த 42%, நாம் தமிழர் கட்சி 5%, தேமுதிமுக 1.5% மற்றும் மக்கள் நீதி மையம் 1% பெற்றிருக்கும் இந்த தொகுதியில இந்த முறை என்ன நடக்க போகுது அப்படின்னா திண்டிவனத்தை பொறுத்த வரையும் திமுக 43-37, அதிமுக 40-45. திண்டிவனம் ஒரு கொஞ்சம் நகரப்புறமான ஒரு விஷயம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே 9% வாக்குகள் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் பெறுது. அதே இடத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் 9% வாக்குகள் பெறுது. இங்க தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் அதிகமான வாக்குகள் பெறதால நாம் தமிழருக்கு வர வேண்டிய சில வாக்குகள் வந்து அங்க ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தினால இது இல்லைன்னா கூட இந்த தொகுதியில வந்து எந்த மாதிரி மூன்றாவது கட்சியில் பெரிய மாற்றம் ஏற்படலாம் கூட இந்த தொகுதியை அதிமுக வந்து ஒரு 8% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ரொம்ப ஈஸியா திண்டிவனத்தை கைப்பற்றிவிடும். நாம சொல்றது எல்லாமே ஒரு கட்சி சார்பா. இதை மீறி வந்து ஒரு கட்சி வின் பண்ணுது அப்படின்னா அது காரணம் வந்து அந்த வேட்பாளர்கள் வந்து எவ்வளவு பவர்ஃபுல் வேட்பாளர்கள் அப்படின்றது. இதுக்கு மேல ஒருத்தர் மீறி வெட் பண்றாங்க, இதுக்கு மேல இந்த 8% மீறி சப்போஸ் 3% ஆனா கூட அந்த வேட்பாளரோட பவரால தான் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குமே தவிர கட்சிக்குன்னு இருக்கிற வாக்குகள் வந்து இவ்வளவுதான். அந்த வேட்பாளர் வந்து சிறந்த வேட்பாளரா அமைஞ்சு சிறந்த நல்ல பிரச்சாரம் அமைஞ்சா அதுக்கு மேல அவங்க வெற்றி பெற வாய்ப்பு நம்ம இல்லைன்னு சொல்லி மறுக்கிறது இல்லை. ஆனா இது வந்து ஜென்ரல். இதையும் மீறி வெற்றி பெறாங்கன்னா அது அவங்களுடைய பர்சனலா அவங்க பணம் கொடுத்தோ இல்ல வேற என்னென்ன ரீசனால வெற்றி பெற்றாலும் அது நமக்கு பொறுப்பாகாது. ஜென்ரலா சாதாரண எலெக்ஷன் நடந்தா ஒரு சாதாரணமான வேட்பாளர், அந்த வேட்பாளர் நம்ம தனியா ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கல. அந்த வேட்பாளர் வந்து அவர் திறம்பட செயல்பட்டார்னா கண்டிப்பா இதுல இருந்து வந்து 2%-3% வாக்குகள் வந்து திருப்பி போடுறதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கு. பட் நம்ம போடுறது வந்து ஜென்ரல் எந்த வேட்பாளர் அந்த கட்சிக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை நம்ம கொடுத்து இந்த கருத்து கணிப்பு பிளஸ் அங்க நடந்த வச்சு நம்ம பேசி சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம பார்த்து உளுந்தூர்பேட்டையில இந்த முறை வசந்தவேல் அப்படின்ற திமுக காரரும் சுதாகர் லோகேஸ்வரி அப்படின்ற நபர்களும் போட்டி போடும் இந்த உளுந்தூர்பேட்டை தொகுதி பொறுமை சென்ற முறை 48% வாங்கிய திமுக 45% வாங்கியது அதிமுக. நாம் தமிழ்ல 4% வாக்குகள். அப்படியே பாருங்க, அப்படியே குறைஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அதிமுக திமுக சண்டையை வந்து நம்ம யாருமே தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தொகுதி அந்த உளுந்தூர்பேட்டை. இந்த உளுந்தூர்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா 48% பெற்ற திமுக இந்த முறை 40%, சென்ற முறையே 45% வாங்கிய அதிமுக இந்த முறை 46%, நாம் தமிழர் 4-10%, தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 4% வாக்குகளும் பெறும் இந்த உளுந்தூர்பேட்டையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக 6% வாக்குகள் வித்தியாசம் வந்து நிச்சயமா வெற்றி. மிக முக்கியமான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. அங்க வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அடுத்து வந்து ரிஷிவந்தியம் தொகுதியிலும் அதே மாதிரிதான் கார்த்திகேயன் அப்படின்ற திமுக காரரும் அசோக்குமார் ராதிகா அப்படின்ற பிளஸ் ஒரு அதிமுக போட்டி போடும் இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில சென்ற முறை இந்த திராவிட முன்னேற்ற கழக சார்ந்தவர் வந்து 54% வாக்குகளும், அவருக்கு கீழே வந்தவர் வந்து அதிமுக 34% வாக்குகளும், நாம் தமிழர் 6% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதாவது தேமுதிக கூட்டணி இருந்த இவர் வந்து 5% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் வெறும் 0.3% வாக்குகள். நீங்க பாத்துங்க எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இருக்கு பாருங்க. கமல் வந்து மக்கள் நீதி மையம் சென்னையில என்ன ஓட்டு வாங்குச்சு, உள்ள எவ்வளவு ஓட்டு வாங்க, இதுல இருந்து நீங்க 5% இல்ல 10% நீங்க ஆட் பண்ண நடிகர்கள் ஆட் பண்ணா கூட எத்தனை சதவீத வாக்குகள் வரும்னு சொல்லி நீங்களே கணக்கு பண்ணுங்க. அங்க எந்த ஃபேக்டர் வந்து முக்கியமான ஃபேக்டரா இருக்குன்னு நீங்க இதர கட்சியில் வாக்கு வச்சு நீங்க கமல்ஸோட 10% பெரிய ஹீரோவா இருந்தா கூட எத்தனை சதவீத வாக்குகள் வந்து விஜயால வந்து தமிழக வீட்டுக்கு வாங்க முடியும். ஒரு சின்ன காலெக்ஷன் அவ்வளவுதான். நாம் தமிழர் சென்ற மாதிரி ஆல்ரெடி 5% வாக்குகள் வந்து எல்லா இடத்துமே நாம் தமிழர் பரவி இருக்கு. எங்கேயுமே வந்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து ஸ்ட்ராங், அந்த இடம் லூஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லா இடமே அவங்களுக்கான 5 to 8% வந்து எல்லா இடத்துலயுமே மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல 4% வாக்குகள் தான் பெறாங்க. ஆனா மக்கள் நீதி மையம் மாதிரி அவ்வளவு குரல். அதனாலதான் தாவேக்கா பத்தி நம்ம சொல்லும் போது மக்கள் சிலருக்கு வந்து கோவம் வருது, இருக்கிறதா நம்ம சொல்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா திமுக 54% 50% வாக்குகளா குறையுது, அதிமுக 34 30 குறையுது, நாம் தமிழர் 6-14% வாக்குகள்
அதிகமா பெறுவதற்கு காரணம் இங்க விவசாயம் வந்து ரொம்ப அதிகமா பேசப்படுது. இங்கேயுமே வந்து விஜயகாந்த்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்துதான் கிட்டத்தட்ட 50 இல்லைன்னா வந்து அது கிட்டத்தட்ட 46, 45 கூட ஆக வாய்ப்பு இருந்த ஒரு தொகுதி. நாம் தமிழர் நம்ம தாவேக்கா 6% வாக்குகள் பாருங்க, பாயிண்ட் கீழ இருந்தா இருக்காமல், ஆனா அதுல இருந்து 20% வாக்குகள் அதிகமா போட்டா கூட 6% வாக்குகள் தான் நம்மளுடைய தாவேக்கா பெரும். இந்த தொகுதியில முடிவுல இந்த ரிஷிவந்தம் தொகுதியில திமுக கிட்டத்தட்ட 20% வாக்குகள் வித்தியாசத்துல ரொம்ப சாலிடா வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க கொடுத்தது சங்கராபுரம் தொகுதி. இதுல உதயசூரியன் பேரை கொண்டே ஒரு வேட்பாளர் உதயசூரியன் அப்படின்ற திமுக காரம் ராகேஷ், ஜெகதீஷன் மற்றும் ரமேஷ் அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி சார்ந்த போட்டி போடும். இந்த தொகுதியை பொறுத்தவரை சென்ற முறை இதே உதயசூரியன் 57% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறாரு. 57% வாக்குகள் எடுத்திருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி 35% வாக்குகள் எடுத்திருக்கு. நாம் தமிழர் அதே மாதிரிதான் 4.6 கிட்டத்தட்ட 5% வாக்குகளும் நம்முடைய இண்டிபெண்டா எடுத்த வாக்குகளோட கம்மியா தான் எடுத்திருக்காங்க மற்ற கட்சிகள். அதாவது சுயேட்சையோட கம்மியான வாக்குகள் தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த இடங்கள்லாம் போக போக சங்கராபுரம் போக போக அது மறுபடியும் நம்ம சொல்றதேதான் அதிமுக திமுக அந்த ஒரு பெல்ட்டுக்குள்ள அவங்களுக்குள்ளேதான் பெரிய ஃபைட் இருக்கும். 3வது 4வது கட்சி இன்னைக்கு வரைக்கும் பெருசா ஒன்றும் பண்ணல. ஆனா அடுத்த தேர்தல் இருந்து இந்த முறை வாங்க போறிய ஓட்டுகளை வச்சு அடுத்த ஒரு பெரிய விஷயத்தை வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு என்னால நம்பிட்டு இருக்கேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை 56% வாங்கிய திமுக போன முறை இந்த முறை 50% வாக்குகளும், அதிமுக 30-38, நாம் தமிழர் 5-8% வாக்குகளும், தாவேகா 4% வாக்குகளும் பெரும். இந்த இடத்துல வந்து நிச்சயமா பாருங்க திமுக கிட்டத்தட்ட 12-15% வாக்குகள் சங்கராபுரத்தை எளிதாக கைப்பற்றும். விழுப்புரம் மாவட்டத்தின் கடைசி தொகுதியா இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா மாலதி அப்படின்ற விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தரும், ராஜீவ்காந்தி அதிமுக, அருள் தினேஷ் தாவேகா, நாகம்மாள் நாம் தமிழர் கட்சி சார்ந்த இந்த 4 பேரும் போட்டியிடும். இந்த தொகுதியில சென்ற முறை அதிமுக கிட்டத்தட்ட 49% வாக்குகளும், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் வந்து 38% வாக்குகளும், நாம் தமிழர் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 8% வாக்குகளும், நம்முடைய தேமுதிமுக 3% வாக்குகளும், இங்க மக்கள் நீதி மையமே கிடையாது, அதுக்கு கீழே இருந்தாங்க. சோ இந்த வாக்குகள் பெற்ற இப்ப எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நாம் தமிழர் தேமுதிக கிட்டத்தட்ட 3% வாக்குகள், அவங்க வந்து பெரிய இது ஒண்ணும் கிடையாது, கூட்டணி ஒண்ணும் கிடையாது. அவங்களும் அமமுக வந்து அவங்க சேர்த்து 3% வாக்குகள் பெற்றாங்க. இந்த கள்ளக்குறிச்சி இந்த முறை 38% போன்ற சென்ற முறை பெற்ற திமுக இந்த முறை 32% வாக்குகளும், நம்முடைய அதிமுக 41-47, நாம் தமிழர் 7-16, தாவேகா 5 பிளஸ் அதாவது இதர்கள் சேர்த்து 5% வாக்குகள் பெறும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவுக்கு ஒரு ஈஸியான வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும். கிட்டத்தட்ட 15% வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெறும் இந்த தொகுதியில. இந்த தொகுதி இந்த விழுப்புரம் மாவட்டம் கிட்டத்தட்ட சென்ற மாவட்டங்களை போலவே வேலூர் மாவட்டம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு 100% மாறி இருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் எப்படி பாதியா இருந்தோ அதே மாதிரி இந்த விழுப்புரம் மாவட்டமும் அவர்களுக்கு திமுக அதிமுக பாதியா ஒரு சில தொகுதிகள் ரொம்ப டஃப் ஃபைட் உள்ள ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது. இந்த விழுப்புரம் மாவட்டமும் இந்த முறை நடக்கவிருக்கும் தேர்தல்ல மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகிறது.